வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான தேன் நெல்லிக்காய். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான தேன் நெல்லிக்காய் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். தேன் நெல்லிக்காய் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ நெல்லிக்காய் வாங்கி நல்லா 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீமில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற எல்லா நெல்லிக்காய்களையும் உள்ளே வச்சிடலாம். இதை வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சோன்னா அந்த தண்ணியிலேயே இந்த நெல்லிக்காயோட சத்து ஃபுல்லாக போயிடும். அதனால் ஸ்டீமில் வேக வைக்கிறது தான் நல்லது. நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இந்த நெல்லிக்காய்லாம் வெந்தோடனே கலர் மாறி அப்படியே அழகாக இருக்கும். இதை மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்மளோட நெல்லிக்காயெலாம் சூப்பராக வெந்திருக்கு. இந்த ஃபோக்கை வச்சு இப்படி குத்தி பார்க்கணும். நல்லா ஃபோக்கு உள்ளே இறங்குது பாருங்கள். அதுவும் இல்லாமல் நெல்லிக்காயோட கலரும் மாறிடுச்சு. இதோட அடுப்பை அமர்த்திட்டு இந்த நெல்லிக்காய்களை எடுத்து ஃபோக்கை வச்சு நல்லா எல்லா பக்கமும் ஓட்டை போட்டு விட்டுக்கலாம். நெல்லிக்காய்களை வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு நெல்லிக்காயாக எடுத்து நல்லா ஃபோக்கை வச்சு எல்லா பக்கமும் ஹோல் போட்டு விட்டுக்கலாம். நம்ம சுகர் போட்டு வேக வைக்கும்போது நல்ல சுகர் சிரப் உள்ள வரைக்கும் போய் நல்லா இந்த நெல்லிக்காய் சாஃப்டாக வேகும். இப்போ நம்ம எல்லா நெல்லிக்காயிலையுமே ஃபோக் வச்சு ஓட்டை போட்டாச்சு. இப்போ இந்த நெல்லிக்காயை அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குவோம். நம்ம 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கோம். அப்போ அதுக்கு ஈக்குவலாக அதே அளவுக்கு சுகர் போட்டுக்கணும். நெல்லிக்காயிலிருந்து தண்ணி விட்டுக்கும். அதுவே இந்த சர்க்கரை உருகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். அது உருகி அப்படியே இந்த சர்க்கரை பாகு கொதிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக கலந்து விட்டுக்குவோம். நான் வந்து ஈக்குவலான அளவு சர்க்கரை போட்டிருக்கேன். வேணும்னா நம்ம சுகரை கொஞ்சம் குறைச்சி கூட போட்டுக்கலாம். ஒரு 400 கிராம் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். அப்போ தான் அது நல்லா கொதிச்சு உள்ளே வெந்து அது பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. இந்த சுகர்லாம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நெல்லிக்காயிலிருந்து தேவையான அளவு தண்ணி வந்துடும். அதுலேயே இந்த சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிரும். நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. சுகர் இருந்த எல்லாமே நல்லா கரைஞ்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். இப்போ நல்லா கவர் போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் ஆகட்டும். ஆனால் சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் ஊறி வேகும். இந்த சுகர் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகுற மாதிரி கலர் மாறி வரணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ சிம்லேயே வச்சு நல்லா 15 நிமிஷம் போல் கொதிச்சிச்சு பாருங்கள். நல்லா சுகர்லாம் கேரமலைஸ் ஆகி கலர் மாறி நல்லா தேன் கலரில் வந்துருச்சு. போதும். இதோட இதை அடுப்புல இருந்து அமர்த்திடுவோம். ஒரு நாள் ஃபுல்லாக இந்த சுகர்லேயே அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நாள் கழித்து இதை எடுக்கலாம். நம்மளோட தேன் நெல்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ஊறி செம்மையாக இருக்குது. இதை நம்ம ஈஸியாக ரொம்ப ஈஸியாகவே வீட்டில் பண்ணிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. ஜூஸியாக பார்க்கும்போதே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த தேன் நெல்லியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.